வணக்கம். உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். இன்றைக்கி நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது திரு தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள் சொன்ன ஒரு கதை தான். அவர் கதை சொல்லும் போது ஏதோ பக்கத்தில் இருக்கிறவங்களோட பேசுகிற மாதிரியே சொல்லுவார். அந்த மாதிரி சொல்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம். இன்றைக்கி நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது அப்படிப்பட்ட ஒரு கதை தான். வாங்க இப்போ கதை கேட்கலாம். ஒரு பெரிய கடல், அதில் ஒரு பெரிய படகு போயிட்டுருந்தது. அந்த படகுல ஒரு பெரியவர் உட்கார்ந்திருந்தார். அவர் ஒரு சாது. அதே படகுல இன்னும் சில பேர் பிரயாணம் செஞ்சிட்ருந்தாங்க. இவங்கெல்லாம் அந்த சாதுவை கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, அவர் மௌனமாக உட்கார்ந்துருக்கிறப்ப ஆ ஊன்னு சத்தம் போடுறது, இப்படியே வந்துட்டுருக்காங்க. இவங்க தொந்தரவை பற்றியெல்லாம் அந்த பெரியவர் கவலைப்படலை. அவர் பாட்டுக்கு பொறுமையாக வந்துட்டுருந்தார். இருட்டி போச்சு. அந்த பெரியவர் கண்ணை மூடிட்டு தியானத்தில் இருந்தார். இதை பார்த்துட்டு ஒருத்தன் சொன்னால், டே, இந்த சாது இப்போ தியானத்தில் இருக்கார், இதுதான் நாம் வம்பு வளர்க்குறதுக்கு சரியான நேரம்னா. ஆமாண்டா அப்படின்னா இன்னொருத்தன். உடனே எல்லாரும் அவரை பற்றி கிண்டல் பண்ணி கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பித்தாங்க. அவர் கவனம் திரும்பவே இல்லை. கீழே கிடந்ததெல்லாம் எடுத்து அவர் மேலே போட்டு பார்த்தாங்க. அப்பவும் அவர் அசையலை. ஒருத்தன் கீழே கிடந்த ஒரு செருப்பை எடுத்து அவர் தலையில் அடித்தான். அப்போ கூட அந்த சாது தியானத்திலேயே இருந்தார். அவர் முகம் அன்பாகவே இருந்தது. இந்த சமயத்தில் ஆகாயத்திலிருந்து ஒரு குரல், அதாவது அசரீரி கேட்டது. அந்த குரல் சொல்லிச்சு, என்னுடைய அன்புக்குரியவனே, நீ விரும்பினால் இந்த படகை நான் கவிழ்த்து விட்டுடுறேன் அப்படின்னு சொன்னது. இப்போவும் அந்த சாதுவோட தியானம் கலையலை. ஆனால் அவரை கேலி பண்ணினவங்களும் அடித்தவங்களும் இந்த குரலை கேட்டு பயந்துட்டாங்க. இந்த சாது சரின்னு சொன்னால் இந்த படகையே கவிழ்த்து விட்டுடுறேங்கிறது அந்த அசரீரி அப்படின்னு அவங்களுக்கு ஒரே கவலையாயிடுச்சு. இவர் சரின்னு சொல்லிட்டா நம்ம கதி என்னத்துக்கு ஆகிறது அப்படின்னு யோசித்து பார்த்தாங்க. விளையாட்டு வினையாக முடிஞ்சிடும் போல இருக்கேன்னு நினச்சி பயந்து போயிட்டாங்க. உடனே எல்லாரும் அந்த பெரியவர் காலில் விழுந்தாங்க. ஐயா, எங்களை மன்னிச்சிடுங்க, ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. சாதுவோட தியானம் முடிஞ்சது. மெதுவாக கண்ணை திறந்து பார்த்தார். சுற்றி பயந்த முகத்தோட மனிதர்கள். உடம்பு பூரா நடுங்கிட்டு இருந்தது. அவங்கள பார்த்து அந்த பெரியவர் கவலைப்படாதீங்க அப்படின்னார். அவங்கள அமைதிப்படுத்தினார். அதுக்கப்புறம் நிமிர்ந்து ஆகாயத்தை பார்த்தார். வானத்தை நோக்கி கைகளை உயர்த்தினார். என்னுடைய அன்பான கடவுளே, நீ என்னத்துக்காக சாத்தானின் மொழியில் பேசுகிற? நீ கவிழ்த்து விளையாடணும்னு நினச்சா அதுக்காக இந்த படகை கவிழ்க்க வேண்டாம். நீ புரட்டி திருப்ப வேண்டியது இந்த படகை இல்லை, இந்த மனிதர்களுடைய புத்தியை திருப்பாமல் படகை திருப்பறதில் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டார். உடனே ஆகாயத்திலிருந்து பதில் வந்தது. என் அன்புக்குரியவனே, நான் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீ சரியான உண்மையை புரிஞ்சுக்கிட்ட. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒலித்தது என்னுடைய குரல் இல்லை, அது சாத்தானின் குரல். எவன் ஒருத்தன் சாத்தானின் குரலை புரிஞ்சிக்க முடியுமோ அவன் மட்டுமே என்னுடைய குரலையும் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னது அந்த குரல். இது ஒரு பெரியவர் சொன்ன கதை. சில சமயம் நமக்கு நல்லது செய்யறது மாதிரி சில பேர் புத்தி சொல்லுவான், அது சாத்தானின் குரல். அதுபடி நடந்தால் நாம் வம்பல மாட்டிக்குவோம். எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு நாள் ராத்திரி கடவுளே எனக்கு ஒரு வரம் கொடுன்னு வேண்டிக்கிட்டான் ஒருத்தன். உடனே ஆகாயத்திலிருந்து என்ன வேணும் கேள் அப்படின்னது ஒரு குரல். ஊருக்கு போயிருக்கிற என் மனைவி நாளைக்கு திரும்பி வர்றதா லெட்டர் போட்டிருக்கா. தயவு பண்ணி அவள் நாளைக்கு இங்கே வராதபடி பண்ணிடணும், அவ்வளவுதான் அப்படின்னா. அவ்வளவுதானே, கவலைப்படாதே, நாளைக்கு நிச்சயமாக அவள் இங்கே வரமாட்டா, ஏன்னா இன்றைக்கே வந்துட்டா அப்படின்னு குரலை மாற்றி பேசிக்கிட்டே மாடியிலிருந்து இறங்கி வந்தாங்க அந்த அம்மா, அதாவது அவனுடைய மனைவி. எப்படி இருக்கு? உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இன்னொரு கதையோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.